திரைப்பட நடிகர் பிஜ்லி ரமேஷ் அவர்கள் உடல்நலக் குறைவால காலமாகி இருக்கிற செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரசிகர்களை பயங்கர சோகத்துக்குள்ள ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிளாக் ஷீப் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பான ஃபன் பண்றோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா விஜய் சித்துவால கண்டெடுக்கப்பட்டவர் தான் பிஜ்லி ரமேஷ் அவர்கள். அவருடைய யதார்த்தமான பேச்சு மூலமாகவும் அவருடைய இன்னசென்டான ஆக்ஷன் மூலமாகவும் நிறைய ரசிகர்களை கவர்ந்து அவர் கையில வச்சிருந்தாரு. அந்த பிராங்க் வீடியோ வேர்ல்டு லெவல்ல பயங்கர ஃபேமஸ் ஆனதுனால அவர் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே நாளில் செலிபிரிட்டியான இவருக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் குவிஞ்சிச்சு. அப்படி இவர் ஃபர்ஸ்ட் நடித்த படம் தான் ஹிப்ஹாப் ஆதி அவருடைய நட்பே துணை அப்படிங்கிற படம். அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் கொடுத்ததை தொடர்ந்து பொன்மகள் வந்தால், ஆடை, அப்புறம் ஜெயம் ரவி அவர்களுடைய கோமாளி, யாஷிகா ஆனந்த் அவர்களுடைய சுவாம்பி அப்படிங்கிற நிறைய திரைப்படங்களில் ரொம்ப சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. நாளடைவில் அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் அந்த ஸ்ட்ரெஸ்ல நிறைய குடிச்சதா சொல்லப்படுது. அந்த மாதிரி அவருக்கு குடிக்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமானதுனால ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போகி அவரால் எழுந்து கூட நிக்க முடியாத நிலை வந்துருச்சு அப்படின்னு அவரு கொடுத்த இன்டர்வியூஸ்ல அவர் சொல்லியிருந்தாரு. குடிதான் தன்னுடைய வாழ்க்கைய இந்த நிலைமைக்கு மாத்திருச்சு அப்படின்னு சொல்லி அவரு நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியும் இருக்காரு. இவர் பிரபலமாக காரணமாக இருந்த விஜய் சித்து அவர்களே இவரை நேரில் சந்திச்சு உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும், நீங்கள் நல்லாகி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நானே வேலை தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் நேற்று நைட்டு 9 மணிக்கு பிஜ்லி ரமேஷ் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் அவருடைய ரசிகர்களுக்கு பேரிடியாக தான் இருக்குது. அவருடைய இறுதிச் சடங்கு இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு எம்ஜிஆர் நகர்ல இருக்க அவருடைய வீட்டில் நடக்க போகுது அப்படிங்கிற செய்தியும் இப்போ வந்திருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பிஜ்லி ரமேஷ் அவர்களுக்காக அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அவங்க சமூக வலைதள பக்கங்கள்ல தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. சரி, நான் என் வயிற்றுல கொட்டிக்காதீங்க யாருமே. வீட்டுக்காரை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி கிடையாதா? தயவு செய்ய சொல்கிறேன், செய்யலினாலும் யாரும் இந்த மாதிரிலாம் கமெண்ட் கொடுக்காதீங்க. ஒன்றும் இல்லை, என்னால் ஏஞ்சி பேச முடியல நிலைமையாக இருந்தேன். நான் பேசியிருப்பேன், எனக்கு மூச்சு வாங்குது, பேச முடியல, அதனால தான் படுத்துனேன். ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொன்னாங்க, புருஷனை வச்சு சம்பாதிக்கிறேன், அப்பேற்பட்ட குடும்பத்தில் நாங்கள் பிறக்கோம்ல அப்படின்னு கிடையாது. நாங்கள் நீங்கள் கோடியாக கொட்டி கொடுங்க. இந்த மாதிரி மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது இல்லை. தயவுசெய்து நீ ஒரு மனுஷனாக இருந்த நீ பேச மாட்டேன். நீ நான் இருக்கிற நிலைமையில் அதே நோய் நொடியில் நீ படுத்திருந்து உன்னை கிண்டல் பண்ணால் அதோட வலி வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். தயவு செய்து என்னட்டு பொதுவாகவே யாருமே கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, எனக்கு கை எல்லாமே வயசான மாதிரி குலுங்கிடுச்சு. உடம்புல சராசரி ஏதோ மில்லியன் கணக்கு சொன்னாங்க, 9 ரத்தம். இப்போ என்கிட்ட இருக்கிறது என் உடம்புல 6 பாயிண்ட் தான் குறைஞ்சது. இன்னொரு 3 பாயிண்டாக ரத்தம் வேணும். ரத்தத்துக்கு மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா நான் வாழ்க்கையில் உங்களை மறக்க மாட்டேன்.